அம்மாவின் அவலம். எங்கள் ஊரில் ஒரு விடுங்கதை சொல்லுவாங்க. அது எங்கள் பாட்டி தான் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈண்ட பசுவுக்கு பால் இல்லை, பச்சை மரத்துக்கு நிழல் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ எனக்கு அது என்னன்னே புரியலை. சரி பாட்டி, நான் உனக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். பச்சை மரத்துக்கு நிழல் இல்லைன்னா உலகம் மறந்தேன். அது பூத்து காய் குலுங்கும், ஆனால் அதுக்கு இலையே இருக்காது. இலை இருந்தால் தானே நிழல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் பாட்டி ஒரு பெருசாக சிரித்து, அப்படி இல்லை மகனே, என் மகளோட பழப்ப நினச்சேன், நான் உனக்கு இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ இது என்ன, எதுக்காக இந்த கதையை சொன்னாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறந்தே நினச்சேன், ஒரு குடும்ப தலைவியின் பொறுப்பு அதில் இருக்குது. அதை நினச்சிதான் நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு குடும்ப தலைவியின் பொறுப்பு, அவளின் கஷ்டம், தன் குடும்பத்தின் நிலையை சரி செய்யக்கூடிய ஒரு கவலை இருக்குது. எங்கள் ஊரில் கேரளாவுக்கு கூலி வேலைக்கு போவாங்க. அவங்க 5 மணிக்கு ஜீப் பரப்படும், ஜீப்பில் போவாங்க. அந்த ஜீப்பு மொத்தமே 7 பேர் தான் போகக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் அதில் 20 பேர்த்த ஏற்றிக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த பெண்களினுடைய கஷ்டம் எப்படின்னு பாருங்க. கேரளாவுக்கு போயிட்டு பகல் முழுக்க வேலை செய்து மறுபடியும் அவங்க அதே ஜீப்பில் 20 பேர் அதே ஜீப்பில் ஊருக்கு வருவாங்க. அப்போ அவங்களுடைய கஷ்டம் கவலை என்னங்கிறது புரியும். அவங்க ராத்திரிக்கு தேவையான உணவு தயாரிக்கணும், தன்னுடைய குழந்தைகளை கவனிக்கணும். காலையில் அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எழுந்திரிச்சு 5 மணிக்குள்ளார சாப்பாடு ஆக்கி செஞ்சு எல்லாம் வச்சுட்டு பழையபடி கிளம்புவாங்க. இது அந்த அம்மாவினுடைய தாயினுடைய கஷ்டம் எனக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு. இதை நினச்சிட்டேன் நம்ம பாட்டி சொன்னாங்களோ அப்படின்னு எனக்கு அப்போதான் நினைவு வந்து. ஒரு பசு பால் கறக்குது, 4 லிட்டர் 5 லிட்டர் கூட கொடுக்குது. ஆனால் அந்த பசுவுக்கு 1 டம்ளர் பாலாவது குடிக்குதா? இல்லை. அது தன்னுடைய கன்றுக்கும் நம்மளை வளர்த்தவங்களுக்கும் அந்த பசு பாலை கொடுக்குது. அதே மாதிரி நல்ல தளதளன்னு இருக்கக்கூடிய மரம், நல்ல நிழல் கட்டு நல்லா இருக்கு. ஆனால் அந்த மரம் வெயில்ல தான் காயுது. அதுக்கு வேணுங்கிற நிழல் அந்த மரத்தடியில் நிற்கிறவங்களுக்கு தான் நிழல் கொடுக்குது, மற்றவங்களுக்கு கொடுக்குது. ஆனால் அந்த மரத்துக்கு நிழல் கிடையாது. குழந்தைகளே, அம்மா ஒரு மெழுகுவர்த்தி போன்றவர். அது உருக்கி அழிந்தால்தான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரப்படும். அது எரியலைன்னா வெளிச்சம் தர முடியாது. அந்த மெழுகுவர்த்தியினுடைய பலனை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு தாயானவள் தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் கொடுத்தாத்தே அவளுடைய கடமை முடிவு பெறுது. இதத்தையும் தாயினுடைய அவல நிலை. ஆனால் இதை தெரிஞ்சு அவளுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்பவன் தான் மனிதன். அவளுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கணும். அதை தனக்கு செய்யணும்னு எந்த தாயும் நினைக்க மாட்டா. தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தனக்கு உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது. தன்னுடைய வாழ்க்கை துணைவியின் அருமை ஒரு மனிதனுக்கு தெரியணும். ஆனால் சில குடும்ப தலைவன் இவர்களுடைய கஷ்டம் தனியாக இருந்தாலும் அவனுக்கு சில கஷ்டங்களை கொடுக்குறான். அது மிகப்பெரிய பாவம். அந்த குடும்ப தலைவி ஒரு தூணாக நின்று தன்னுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்துறான். ஒரு மனிதனை தண்டிக்க வேண்டுமென்றால் அவன் அந்த குடும்ப தலைவி முதல்ல இறந்து போகணும் அப்படின்னு ஒரு ஞானி சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் தன்னுடைய குடும்பத்தை தானும் சேர்ந்து பகிர்ந்து தன்னுடைய துணைவிக்கு உதவுபவன் தான் மனிதன்.
இங்கே வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 50 பேர், 150 பேர் போகிறாங்க. மிச்ச பேர் வீட்டில் தான் இருக்காங்க. அந்த பெண்கள் வந்து சரியில்லைன்னா, இதே சமயத்தில் பெண்களும் சரியில்லைன்னா அந்த குடும்பம் உட்படாது. பெண்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து அது கடமை, அது இயற்கை நியதி, கட்டாயம் அவன் செஞ்சுதே ஆகணும். இது வந்து கட்டாயப்படுத்தியோ அல்லது வீம்புக்கோ மற்றதுக்கோ செய்கிறது கிடையாது. அது இயற்கை நியதியே அதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே அந்த குடும்பத்தை சரியாக்கப்படலைன்னா அது சீரழிஞ்சு போகும். இதுக்கும் ஒரு பழமொழி இருக்குது. ஆம்பளை கையில் கிடைக்க ஒப்படைக்கப்பட்ட பிள்ளையும் பொம்பளை கையில் ஒப்படைக்கப்பட்ட பணமும் அது சீர்படாதுன்னு சொல்லிக்கிடுவாங்க. அது எப்படின்னா, ஆண்களுக்கு வந்து குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பக்குவம் வராது. நல்லவனாவே இருந்தாலும் அந்த பக்குவம் வராது. தன்னுடைய குழந்தைகளை சரியா கவனிக்கணும். அந்த பொம்பளை கையில கிடைக்கக்கூடிய பணம் அவ சிக்கனந்தேன் இருந்தாலும் ஏமாந்து தன்னுடைய பணத்தை பறி கொடுக்கக்கூடிய நிலை பெண்கள்கிட்ட இருக்கு. இயற்கையிலேயே பெண்களுக்கு வந்து இறக்க பணம், அது இறக்க பணம் வந்து சில பேர் ஏமாற்றி அவங்கக்கிட்ட பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இறக்கப்படு ஆனால் ஏமாந்துடாத அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்காக இருவரும் 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய குடும்பத்தை செலுத்தி கொண்டு போனாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த குடும்பத்துக்கு. குடும்ப தலைவனும் தலைவியும் 2 பேரும் ரொம்ப கருத்து ஒற்றுமையோட இருக்கணும். அவங்கக்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய குடும்பம் ரொம்ப. சில ஆண்கள் வந்து மது அருந்திட்டு வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பை கூட விட்டு போட்டு, எங்கள் ஊரில் இப்படியெல்லாம் நடந்துருக்கு, அரிசி பருப்பை கூட விட்டு போட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப சீரழிக்கிறாங்க. இது மிகப்பெரிய பாவம். அதையும் சகித்துக்கிட்டு அந்த பொண்ணு தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கிறான். ஆனால் இப்படி ஆண்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னொன்று பாட்டு சொல்லுவாங்க, ஆம்பளை கையில் 5 பணம் வந்தால் பொம்பளை கையில் 1/2 பணம் வரணும், அப்பதையும் அது குடும்பம் சீர்படும் அப்படின்னு. ஆம்பளை கையில் 5 பணம் வந்தால் பொம்பளை கையில் 1/2 பணமாவது வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மடி விதையிலையும் புடி விதை இருக்கணும், சேர்த்து வைக்கணும். பெண்களுக்கு இது இயற்கை தான். விதைக்க கொண்டு செல்லும் நெல்லில் கூட மடி விதையிலையும் புடி விதை வைக்கணும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, அது பெண்களுடைய சிக்கனத்தையும் சொல்லுது. சிக்கனமாகவே இருப்பாங்க. இருந்தாலும் அந்த பழமொழி எனக்கு ரொம்பவும் சிறப்பானதாகத்தையும் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த அம்மாவினுடைய அவல நிலைய குழந்தைகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்களுக்கு உபகாரம் பண்ணாட்டாலும் உபகாரம் பண்ணாம இருக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். இந்த பாட்டிக்கு தள்ளி போலாம். சொல்லுங்க. குழந்தைகளை நீங்க தன்னுடைய தாய்க்கு நீங்க என்ன செய்யறீங்களோ செய்யலையா, ஆனா தாய் வந்து தன்னுடைய கடமையத்தையும் செய்யறா, வேற ஒண்ணும் இல்லை. அந்த கடமைக்கு பிரதி உபகாரமா நீங்க என்ன செய்ய போறீங்க? நல்ல ஒழுக்கமும் நல்ல பிள்ளைகளாகவும் நல்ல பேரும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே அந்த தாயின் தவிப்பாக மட்டும் இருக்குது. இதைத்தான் நான் சொல்றேன். தன்னுடைய குழந்தைகள் பிரதி உபகாரத்தை தருவாங்கன்னு நினைச்சு எந்த தாயும் தன்னுடைய கடமையை செய்யறது இல்லை. தன்னுடைய கடமையத்தையும் செய்யறா, ஒன்றும் புதுசா ஒன்றும் செஞ்சுக்கல. ஆனா அதையும் குழந்தைகள் வந்து நினைச்சு பார்க்கணும். தன்னுடைய தாயின் கஷ்டத்தை நினைச்சு அவளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா போதும். அது மட்டுமே தாயினுடைய தவிப்பாக இருக்கிறது அப்படின்னு அவளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக்கிறேன்.